வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் திலகத்தின் டூயட் பாடலானாலும் சரி, தனி பாடலானாலும் சரி, என்றென்றும் சாகாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த பாடல்களை நாம் எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பே நமக்கு தட்டாது. ஆனந்த ஜோதி படத்தில் பணி இல்லாத மார்கழியா இந்த பாடல் தொடங்குவதற்கு முன்பு தேவிகாவிற்காக பி. சுசிலா ஒரு அம்மிங் செய்திருப்பார். அதை கேளுங்கள். மக்கள் திலகத்தின் அழகிற்கு ஏற்றாற்போல் என்ன குரல் வளம் டிஎம்எஸ் இருக்கு. பணியில்லாத மார்கழியா படையில்லா. இந்த பகுதியிலும் டி.எம். சௌந்தரராஜனின் தனித்துவம் வெளிப்பட்டிருக்கும். இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. எந்த பாடல் கொடுத்தாலும் அதனை சிறப்பாக செய்வார் பி. சுசிலா. இப்பகுதியும் தேவிகா பாடினாரா அல்லது சுசிலா பாடினாரா என்று தோன்றும் அளவுக்கு இருக்கும். ஒரு தாய் மக்கள் படத்தில் இடம்பெற்ற பாடினால் ஒரு பாட்டு என்கின்ற பாடலுக்கு முன்வரும் இசைக்கு ஏற்றவாறு கலைச்செல்வி தனது நடன முத்திரையை பதித்திருப்பார். டிஎம்எஸ் உச்சரிப்புக்கும் தலைவரது முகபாவனைக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கும். பாடினாள் ஒரு பாட்டு பாலினாதினிலேற்று. தொடர்ச்சியான பகுதியிலும் மக்கள் திலகத்தின் ஸ்டைல் மிகவும் அருமை. ஓடினேன் அதை கேட்டு, தேடினேன் வலை போட்டு. நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் அருமை. அதில் ஒரு பாடல், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். பாடலாசிரியரின் கற்பனை அருமை. அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். பி. சுசிலாவின் குரலுக்கு ஏற்றவாறு சரோஜா தேவியின் அபிநயமும் அருமை. இந்த பகுதியிலும் கவிஞரின் கற்பனை வளம் வெளிப்பட்டிருக்கிறது. பெரிய இடத்து பெண் படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உருவான அனைத்து பாடல்களும் அருமை. இந்த பாடலின் ஒரு இடத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அமைத்த அம்மிங் மிகவும் பிரமாதம். அன்று வந்ததும் அதே நிலா என்று பாடல் தொடங்குவதற்கு முன்பு இசையை கொஞ்சம் கேளுங்கள். இந்த பாடலுக்கு மக்கள் திலகத்தின் நடன அசைவுகள் மேலும் அருமை. என்று வந்ததும் அதே நிலா. பாரப்பா பழனியப்பா என்ற பாடல் தொடங்குவதற்கு முன்பு போடப்பட்ட ஃப்ளூட் பீஸ் மிகவும் அருமை. டி.எம். சௌந்தரராஜனின் அம்மிங்கை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை, அருமை. டி.எம். சௌந்தரராஜனின் குரலுக்கு ஏற்றார் போன்று மக்கள் திலகத்தின் முகபாவனை அருமை. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. இதன் தொடர்ச்சியான வரிகளும் மிகவும் நன்றாகவே இருக்கும். ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா. பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் மற்றொரு தேனினும் இனிய பாடல். கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது. இதன் தொடர்ச்சியான வரிகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் டிஎம்எஸ். என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. டி.எம். சௌந்தரராஜன் பி. சுசிலா டூயட் சாங் என்றால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கண்ணத்தில் என்னடி காயும், இது வண்ணக்கிளி செய்த மாயம். இந்த பகுதியில் மக்கள் திலகத்திற்கு டி.எம். சௌந்தரராஜனும் கலைச்செல்விக்கு பி. சுசிலாவும் மெருகேற்றி இருப்பார்கள் குரலில். பனி ஊதட்டில் என்னடி தடிப்பு, பனி காற்றினிலே வந்த வெடிப்பு. இந்த பகுதியில் புரட்சி தலைவரின் ஸ்டைலையும் அவரது உடை அழகையும் பாருங்கள்.
தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ. இந்த இடத்திலும் கலைச்செல்வி முக பாவனைகளை நன்றாக செய்திருப்பார். அவன் தொட்டதும் கன்னத்தில் இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ. தனி பிறவி படத்தில் ஒரே முறைதான் என்ற பாடல் தொடங்குவதற்கு முன்பு மக்கள் திலகமும் கலைச்செல்வியும் பேசுகின்ற வசனங்கள். முகத்துல இல்ல கண்ல என்னது? ஏதோ ஒரு காந்தி சக்தி. அடுத்து இருவரும் பேசுகின்ற வசனங்களும் கேட்கும்படியாகவே இருக்கும். அது என்னது அதிசயமா தனி சக்தி? நானும் மனுஷன் தானே. இருக்கலாம், இருந்தாலும் பாடலின் தொடக்கவே சுசிலாவின் குரல் மிக மிக இனிமை. ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன் நீயோ. இந்த இடத்திலும் பி சுசிலா மிகவும் இயல்பாகவே பாடி இருப்பார். ஒரே மயக்கம் அம்மம்மா போதும் போதும். ஒரே முறைதான் என்று வரும் இந்த பகுதியை சுசிலா கொஞ்சம் இழுத்து பாடியிருப்பார். நன்றாகவே இருக்கும். ஒரே முறைதான். இந்த இடத்தில் இசைக்கு ஏற்றவாறு கலைச்செல்வியின் நடன அசைவுகள் அருமை. இந்த பகுதியிலும் டி.எம். சௌந்தரராஜன் தனக்கே உரிய பாணியில் பாடியிருப்பார். நீலம் பூத்த விழிகளினாலே நீ என்னை அழைத்த ஒரே முறைதான் என்று மக்கள் திலகத்திற்கு பாடும் பகுதி. ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன். இதன் தொடர்ச்சியான வரிகளும் மிகவும் அழகாகவே இருக்கும். ஒரே மயக்கம் அம்மம்மா போதும் போதும். சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்த தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவும் டி.எம். சௌந்தரராஜனும் பாடிய ஒரு இனிமையான பாடல். இந்த புன்னகை என்ன விலை? பாடுவதற்கென்றே படைக்கப்பட்டவர். அவரது குரல் மிகவும் இனிமை. என் இதயம் சொன்னவில்லை. டி.எம். சௌந்தரராஜனின் குரலிலும் ஒரு காந்த சக்தி இருக்கவே செய்கிறது. இவன் கண்ணங்கை என்ன விலை? பாடலாசிரியரின் கற்பனை வரிகளும் நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த கைகள் தந்தவில்லை. இதுபோன்று மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் காலத்தால் அழியாத எண்ணற்ற பாடல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பாடல்கள் எல்லாம் சாகா வரம் பெற்றவை, என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. மேலும் எம்ஜிஆர் அது காலத்தில் டி.எம். சௌந்தரராஜன் கிடைத்தது அது ஒரு பொற்காலம் என்றே நாம் சொல்லலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.